ஹாய் செல்லகுட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் கனிமொழி பாபு. ஸோ இன்னைக்கு என்னன்னா, இந்த சொல்லுங்க பேக்ட்ராப்ல பார்க்க வந்திருக்கோம். எதுக்குன்னா சேலஞ்ச் வீடியோஸ்க்குலாம் வந்து பின்னாடி போடுறதுக்காக ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் போய் கேட்டோம். அவர் வந்து 1 வீக் ஆகும் அப்படி சொல்லிட்டாரா. அதனால நேராக எங்கே வந்துட்டோம், அதனால ஒரு பெரிய துணியாக வாங்கி நம்மளே ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு வந்துட்டோம். அதை வாங்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஒரு 2 ஜீவன்களை மீட் பண்ணி. ஸோ அந்த ஜீவன்களையும் போய் அப்படியே மீட் பண்ணிவிட்டு நேராக வீட்டுக்கு போய் சேலஞ்ச் டேக்கு வந்து செட் பண்ணணும். ஸோ வேற நாளைக்கு ஷூட்டுக்கு போகணும். நாளைக்கு என்ன கதைங்கிறத நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணணும். அவங்கள்ட்ட போய் டிஸ்கஸ் பண்ணணும். நாளைக்கு ஒரு ஷூட் இருக்குது. ஸோ அதோட பிடிஎஸும் வரும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வேறு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கி தர சொன்னேன், பசிக்குது அப்படின்னு. இல்லைங்க ஞாபகம் வச்சு ஏதாவது வாங்கி தர்றாரு. பாப்பாங்க வருங்க, பாய் எங்கே நிற்கிறாரு. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கலர்ல இது வேணும், இந்த திக்னஸ் இல்லைங்க அப்படிங்கிறாரு. இல்லைங்க இருக்குமா? சரி, அப்ப இந்த கலர்ல அந்த கிளாத் வேணும்னு சொல்லுங்க. கலர்ல இந்த கிளாத் மெட்டீரியல் இல்ல ஃபர்ஸ்ட் எதுக்குன்னு சொல்லுங்க. சுடிதார் தைக்கணும்னு நினைச்சு போறாங்க. ஸ்ரீ சுடிதார் தைக்கல, உங்களுக்கு தெரியும், நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். எதுக்குன்னு சொல்லுங்க. பேக் டிராப். அது சரி, பேக் டிராப் தான். இது ஓகே. இதே மாதிரி அந்த மாதிரி பார்க்கலாமா? எடுத்துட்டு வரீங்களா போய்? எடுத்துட்டு வரேன். வீட்டுக்குள்ள போடுவா. இப்போ வரப்போறாரு, வந்தோடனே பார்க்கலாம் என்ன பண்ண போறேன். அவரு வேற அதான் கலரா அப்படின்னு தேடிட்டு இருக்காரு. கிரே கலர் தானே? கிரே கலர் எடுத்துட்டு வரேன். நீ வந்து மாட்டிட்டு பாத்தியா? அந்த கிளாத் மாதிரி வரலப்பா. இந்த கிளாத் மாதிரியா? இந்த கிளாத் மாதிரி அதே மாதிரி தான் இருக்கு. அந்த மாதிரி தான் இருக்கு. அப்படிங்க அடிச்சு கூட ஒரு இடக்கிட்ட நான் கேட்டது, ஆனா அவரோட கொடுத்தது அதே இருக்கு. நீங்க அது இல்ல, இதோட திக்னஸ் பாருங்க, நல்லா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன் திக்னஸ் கிடைக்காது, சாஃப்ட் இருக்கு. இதுதான் இருக்கு. பா ஃபைன், இதே ஓகே தான். இல்லங்க அப்படின்ட்டாரு. இதுவும் வேற ஒரு கலரும் எடுத்துக்கலாம் ஸ்ரீ. ஆனா இது நல்லா இருக்கு. நம்ம ஸ்கிரீன் மேல இருந்து கீழ போடுறப்போ காத்துல அடிக்குங்க. அதுதான் இதா இருக்கு. இப்போ நம்ம காத்து அடிக்கணும்னா ஃபுல்லா ஓபனா பறந்து இல்ல. இத வந்து போட்டு விடுங்க. அதுக்கு கட்டை கிட்டே வச்சு மேனேஜ் பண்ணலாம். இல்லப்பா வேண்டாம், ப்ரொபஷனலா செட் ஆகுது. இல்ல இது ஒண்ணு ஓகே ஸ்ரீ. ஓகே தான். வேற ஒரு கலர் எடுங்க. சரி அதே எடுங்க. இந்த கலர் ஓகே தான். எடுத்துறலாம். கலர் மெரூன் பிடிக்குமோ அவங்க வந்து மெரூன் சிம்பிள் ஹார்ட் போடுங்க. ஏங்க என்னங்க சொல்றீங்க? ஏங்க அதான் சரி. சீதர்ப்பா, இந்த கிளாத் எது பேசாம சட்டை துணி மணி தைச்சு போட்டுக்கலாம். எனக்கு என்ன பண்றீங்க, அப்படியே எக்ஸ்ட்ராவா ஒரு 4 மீட்டர். ஓகே ஓகே டன். ஷர்ட் 2 பேருக்கு ஒரு ஷர்ட் போட்டா ஃபன் ஆகும். இல்ல ஷர்ட் அது நல்லா இருக்கு. இந்தியா ஆல்ரெடி வச்சிருக்காரு இந்த கலர். அத வேற கலர் பாக்குறேன், நல்லா இருக்கா? சத்துன்னு தூக்கிட்டு போயிரலாம். ஓகே தான், இது ஓகே தான். ஓகே தான். டக்குனு கட் பண்ணி கொடுங்க வாக்கல, கிளம்ப விடுனாங்க வீட்டுக்கு. அடுத்து இப்போ என்னன்னா பிளேசர். பிளேசருக்கு வந்து மெட்டீரியல் மட்டும் நம்ம இன்னைக்கு மெட்டீரியல் எடுத்து என்னைக்கு ஸ்ரீ தைக்க கொடுக்குறது? அது அடுத்து போட்டுறப்போ பொறுமையா. உனக்கு ஒரு மண்ணும் தெரியாது கங்கா அப்படிங்கிறீங்க. இதெல்லாம் போட்டா முட்டிச்சு. பிளேசர் மெட்டீரியல், பிளேசரா கம்பளியாட இருக்குது. பிளேசர் மெட்டீரியல் இதப்பா வார் கம்பளியாட்ட போட்டு ஆட போறாரு. ஒயிட் ஒயிட்டா? ஃபுல் ஒயிட்டா? பிளாக்கா? இல்ல ஃபுல் ஒயிட் வேணுமா? சரி காமி. ஜூலை மலர்களுக்கு அப்புறம் ஒயிட் தானே? ஜூலை மலர்கள் நான் எடுக்கவே இல்லை. சரி Dress வாங்கி வச்சு கதறிட்டு கிடக்குறாங்க. ஏசி அடுத்து ஆகஸ்ட் மலர்கள். காமெடி பண்றீங்க ஊர்ல என்ன பண்ணிட்டு இருக்காருங்க. ஐயோ காமெடில இல்ல.
I am white, Mr. White. என்ன மாதிரியான வேலைப்பாடுகள்? சும்மா ஸோ அங்கேருந்து வாங்க சி எல்லா ரேட் இருக்கு. 100 வாங்க இருக்கு, 120 இருக்கு, 140 சில்லு 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 வாங்க. எல்லா பியூர் காட்டன் தான். இடிக்கிறதா பிளேசர் இதில் பிளேசர் தைக்க போகிற நமக்கு. இதை வாங்கி வச்சு என்னைக்கு நான் தைக்கிறேன்னு பார்க்குறேன். இதில் வந்து நான் தைச்சு 100 இருக்குன்னா வித் கம்மியா இருக்கும். அதுக்கு ஒரு வீடியோ போடணும். 140 வாங்க. இதை இப்போ வாங்கி வச்சிருக்கோம். எப்போ தைப்போம்? தேதி விரைவில் ஆயிட்டு துணி எடுத்துட்டு கீழே வந்துட்டோம். இன்னைக்கு போய் ஸ்டிச் பண்ண கொடுக்கணும். அங்கே இன்னைக்கு கொடுப்பாங்களா நாளைக்கு கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. நைட்டு வேறு வீடியோ எடுக்கணும் போய். என்ன கதைன்னு ஒன்று தெரியல. பில்லு போடுற நிற்கிறாங்க. தாத்தா கிட்ட ஸ்க்ரீனை கொடுத்து அடிக்க சொல்லிட்டு வந்துருக்கோம் ஒரு தாத்தா கிட்ட. அங்கே ஒரு பெரிய பண்ணாங்க. ஆனால் நாங்கள் எடுக்கவே முடியல. எடுக்கவே இல்லை நினச்சேன். எடுக்கவே சரியான சூப்பராக ஆனால் எடுக்க முடியல. அந்த கடை எங்கேயோ இருக்கு. எங்கேயோ வந்து நாங்கள் டீயும் பண்ணி சாப்பிட்டு மறுபடியும் போகும். தாத்தா போயிட்டாதான் இது வந்தது. இல்லை போக மாட்டேன். தாத்தா வந்து அது ஒன்று சொன்னால் புரியாது. அந்த மாதிரி ஒரு ஃபன் பண்ணேன். நல்லா சாப்பிட்டு ஸ்க்ரீனை வாங்கிட்டு என்னென்ன போய் திரும்ப நான் பார்த்துட்டு வீட்டுக்கு போகிற மணி எப்படியா போகுது பார்ப்போம். தாத்தா அந்த டேபிளில் எனக்கு மறுபடியும் சொல்கிறேன். அந்த டேபிளில் தாத்தா கண்ணு தெரிலன்னு சொல்லி இந்த டேபிளில் வந்து உட்காந்துக்கிட்டாரு. சரி தள்ளுங்க, தாத்தாவை காமிக்கிட்டான். டவுன் நாள் கிட்ட எங்கேயாச்சும் ஸ்டிச் பண்ணணும்னா தாத்தாவை அனுபவம். தாத்தாவை அனுபவம் இப்போதான் அடிச்சிட்டு இருக்காரு. தாத்தா வந்து தைச்சிட்டு இருக்காரு. தைச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ரிசல்ட் நீங்கள் பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து அந்த ஸ்க்ரீன் வாங்கி நாங்கள் போட்டு வீடியோவே எடுத்து போஸ்ட் பண்ணிட்டோம். அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. நாங்கள் வந்து சேலஞ்ச் வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கு பேக்ரவுண்டில் வந்து அந்த ஸ்க்ரீன் தான் நாங்கள் போட்டிருப்போம். அப்போ வந்து கிட்டத்தட்ட அந்த ஸ்க்ரீன் வாங்கி ஒரு மாதம் இருக்கும். குறைஞ்சது ஒரு 25 நாளுக்கு மேலேயே இருக்கும். ஆனால் வந்து அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுறதுக்கு இப்போ தான் எங்களுக்கு டைம் கிடச்சிருக்கு. ஸோ கோச்சிக்காமல் எல்லோரும் அந்த வீடியோ பாருங்கள். ஸோ நாங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் அந்த தாத்தா கூட பேசிட்டு, அவரும் நிறையா அவரோட அது பேர் என்ன வயசு கம்மியாக இருக்கும்போது என்னென்ன சேட்டை பண்ணியிருப்பாரோ அதெல்லாம் எங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். அதெல்லாம் கேட்டு நாங்களும் சிரிச்சிட்டு இருந்தோம். அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுத்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருக்கும். அப்லோட் பண்ணுறதுக்கு இப்போ தான் நேரமே வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து தாத்தா கிட்ட ஸ்க்ரீனை வாங்கிட்டு நேராக விக்ரமண்ணாவையும் சரணண்ணாவையும் பார்க்கலான்ட்டு வீட்டுக்கு போனோம். சரணண்ணா வீட்டுக்கு போயிட்டாரு, விக்ரமண்ணா படுத்து தூங்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ நான் வழக்கம் போல் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல மீட் பண்ணலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கனிமொழி.